குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த தலித்துக்கள் மற்றும் பழங்குடியினரை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி இதுகுறித்து சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டில் உன்னாவில் தலித்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சம்பவத்தால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும், தலித் இளைஞர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஆடை களையப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும், அப்போது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தான் ஆதரவு தெரிவித்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்து 10 ஆண்டுகளாகிவிட்டது. எனினும் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என்பதும், அவர்களின் காயங்களுக்கு மருந்திடப்படவில்லை என்பதும் மிகவும் துரதிருஷ்டவசமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குஜராத்தை சேர்ந்த தலித்துக்களுடனான உரையாடலின் போது அங்கு நிலைமை மிகவும் அபாயகரமாகி இருப்பது தெரிய வந்ததாகவும், தலித் நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டதில் 19 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும், மற்றொருவர் உயிருடன் தீயிட்டு எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இவற்றை வெறும் குற்றச்சம்பவங்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, குஜராத்தில் அச்சம், அநீதி கலந்த சூழல் நிலவுகிறது என்பதையே இது காட்டுகிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் தலித்துக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக வெறுப்பு, பாகுபாடு, கொடுமைகள் மேலும் தீவிரமாகிவிட்டதாகவும், தன்னை சந்தித்த தலித்துக்கள் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு கடந்த காலத்தைப் போல இப்போதும் ஆதரவாக இருப்பதாகவும், அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அவர்கள் சார்பாக தான் குரல் கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த தலித்துக்கள் மற்றும் பழங்குடியினரை சந்தித்து பேசிய ராகுல் காந்தி இதுகுறித்து சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டில் உன்னாவில் தலித்துக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சம்பவத்தால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டதாகவும், தலித் இளைஞர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஆடை களையப்பட்டு கொடூரமாக தாக்கப்பட்டதாகவும், அப்போது அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் தான் ஆதரவு தெரிவித்ததாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் நடந்து 10 ஆண்டுகளாகிவிட்டது. எனினும் பாதிக்கப்பட்ட அவர்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என்பதும், அவர்களின் காயங்களுக்கு மருந்திடப்படவில்லை என்பதும் மிகவும் துரதிருஷ்டவசமானதாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். குஜராத்தை சேர்ந்த தலித்துக்களுடனான உரையாடலின் போது அங்கு நிலைமை மிகவும் அபாயகரமாகி இருப்பது தெரிய வந்ததாகவும், தலித் நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கப்பட்டதில் 19 இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும், மற்றொருவர் உயிருடன் தீயிட்டு எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும், இவற்றை வெறும் குற்றச்சம்பவங்களாக மட்டும் பார்க்கக்கூடாது, குஜராத்தில் அச்சம், அநீதி கலந்த சூழல் நிலவுகிறது என்பதையே இது காட்டுகிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். குஜராத்தில் பாஜக தலைமையிலான ஆட்சியில் தலித்துக்கள் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக வெறுப்பு, பாகுபாடு, கொடுமைகள் மேலும் தீவிரமாகிவிட்டதாகவும், தன்னை சந்தித்த தலித்துக்கள் மற்றும் பழங்குடியின குடும்பங்களுக்கு கடந்த காலத்தைப் போல இப்போதும் ஆதரவாக இருப்பதாகவும், அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அவர்கள் சார்பாக தான் குரல் கொடுப்பேன் என்று ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்.